இந்த முருங்கை மரத்தை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வந்து காய் நிறைய காய்ச்சி பறிக்காமல் அப்படி முத்த விட்ருப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய். இதே மாதிரி நான் நிறைய வீட்டுங்களில் வந்து மரத்தில் பார்த்துருக்கேன். முத்தி போய் பயங்கரமாக தொங்கிகிட்ருக்கோம். நான் மரம் வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்கிறேங்க, முருங்கைக்காய் நீங்கள் பயன்படுத்தலைனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து அதை வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா கொடுத்தாச்சும் உதவி செய்யுங்க. இந்த மாதிரி வந்து முத்த விட்டு காய வைக்காதீங்க, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீணாக போகுது. அப்படி உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அந்த முருங்கைக்காவை பறித்து இட்லி சட்டியில் வந்து உப்பு மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றாமல் இட்லி தட்டு வச்சு நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி ஆவியில் 50% வேக வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்து ஒரு தட்டில் காய வச்சுருங்க. இப்படி காய வச்சு வெயிலில் வச்சிடலாம். நான் பாருங்கள் வெயிலில் வச்சுட்டேன். இப்போ இது காஞ்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது காஞ்சதுங்க, 5 நாள் ஆயிடுச்சு காய வச்சு. இந்த மாதிரி காய வச்சு வத்தலாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காரக்குழம்பு, சாம்பார், நீங்கள் என்னெல்லாம் முருங்கைக்காய் போட்டு செய்வீங்களோ தாராளமாக பயன்படுத்தலாங்க. இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கூட குறையாது, நல்லாயிருக்கும். இந்த பச்சையாக போட்டு செய்யும்போது என்ன ஃப்ளேவர் வருமோ அதே ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. நல்லா காய வச்சு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி முருங்கைக்காய் சீசனில் நிறைய காய் கிடச்சிதுன்னா சில பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பச்சையாக அரிஞ்சு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஃப்ரிட்ஜில். என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு 4-5 நாளில் ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி நீத்தா மாதிரி ஆகிடும் சில இடத்துலங்க. சில பேருக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது. அதே மாதிரி முருங்கை மரம் வச்சுருக்கிறவங்க ஒன்று விலைக்கு விற்றுருங்க, இல்லைனா வந்து அதை அரிஞ்சு வத்தலாக பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களால் செய்ய டைம் இல்லைனா யாருக்குன்னா கொடுத்தாச்சும் யூஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே மரத்தோடு விட்டு காய விடாதீங்க, யாருக்குன்னா கொடுத்தாலாச்சும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இனி முருங்கைக்காய் மீந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வத்தல் போட்டு நம்ம வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க.